பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 7வது வசனமும். நல்ல கவனிங்க. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், சத்துரு இடத்துல நீங்க சவால் விடணும். உங்களுடைய வாழ்க்கையிலேயோ அல்லது எதுலையாவது விழுந்திருக்கலாம், அல்லது வியாதிப்பட்டு இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்துல எந்த ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சத்துருவை பார்த்து சொல்லுங்க, சத்துருவே, நீ எனக்கு விரோதமா நீ என்ன பண்ணாத, சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் இயேசுவின் நாமத்தினால எழுந்து நிற்பேன் என்று நீங்க தைரியமா சத்துரு இடத்துல சவால் விட்டு பாருங்க. கர்த்தர் அங்கே வைராக்கியமா, நீங்க எந்த அளவுக்கு வைராக்கியமா கர்த்தரிடத்துக்கு நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு வைராக்கியமா கர்த்தர் இறங்கி வருவார். பாருங்க, எழுந்திருப்பே, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். நான் இருளில் இருக்கிறேன்னு நினைச்சிடாத, கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார் என்று சொல்லி நீ செபிக்கும் பொழுது சத்துரு வெட்கப்பட்டு ஓடுவாங்க. சவால் விடுங்க. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 7வது வசனம் பாருங்க. நானோ என்னவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். அதனால சத்துருக்கு நீங்க சவால் விட்டு நீங்க செபித்துட்டு, இந்த 7வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, எந்த அளவுக்கு நீங்க சவால் விட்டு செபிக்கிறீங்களோ, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். சத்துருவே, நீ அல்ல, என் தேவன் என்னை கேட்பார் அப்படி என்று சொல்லி இந்த வசனத்தை கொண்டு அவனுக்கு சவால் விடுங்க. அவன் ஓடி போவான். உங்க குடும்பத்துல, உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை, திருமண காரியம், எந்த காரியங்க தடைபட்டு இருக்கிறதா, சவால் விடுங்க. இந்த வசனத்தை கொண்டு செவிங்க, கர்த்தர் அங்க கிரியை செய்வார். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்திரம். யான் நேற்றும் இன்று மாறாத என்னுடைய நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்த கரத்துல ஒரு விசையாய் தாழ்த்தி உடைய பொறுப்பாத்துல தருகிறோம். தேவன் பொறுப்படுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.